நம்ம தக்காளி கொஜ்ஜி செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நான் தாராளமாக சேர்த்திக்குவேன். நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம்னாங்கன்னா இந்த மாதிரி தக்காளி கொஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு சமைக்க தெரியாதுன்னா இந்த மாதிரி தக்காளி கொஜ்ஜி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம்னாலையும் தண்ணி படாமல் வச்சுருதுங்கன்னா ஒன்றுமே ஆகாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் பதமாகவும் கரெக்டாக செஞ்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பூண்டு நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். நல்லா பொரிய விடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாதியாக வெங்காயம் வதக்கிட்டு நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா கொஜ்ஜி சீக்கிரம் கெட்டுடும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனை, பூண்டு வெங்காயம் வதங்கும் போது நல்லா கமகமான வாசனை. பட் இன்னும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் கட் பண்ணியிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உருவம் தெரியாத அளவுக்கு. ஃபஸ்ட்டு வேகட்டும். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் நல்லா வேக அடிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கும். நல்லா பொறுமையாக தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிக்கலாம் நல்லா. தக்காளி நல்லா வதங்கணும். வதக்கி விடுங்க. அடி பிடிக்கும். அப்பப்போ வதக்கி விட்டுக்கலாம். பொறுமையாக தான் ஆகும். பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம உப்பு முன்னையே சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தினோடனே நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய்து. நம்ம டேஸ்ட்டு சிம்பிளாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும். மற்ற மசாலா தூளெல்லாம் நான் சேர்த்த போகிறதில்ல. நம்மளுக்கு இதுலேயே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் சைடில் லைட்டாக திரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் கெடாது. வெளியில் போகிறவங்க, நம்ம டூரு இல்லை ஏதாவது கோயிலுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு பேக்கிங் பண்ணிக்கோங்க. சூடாக பேக்கிங் பண்ணால் கெட்டுடும். நல்லா சில்லுன்னு ஆற வச்சு பேக்கிங் பண்ணிக்கணும். தக்காளி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கிறேன். நல்லா நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா வாசனையும் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பு விட்டு இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு தான் பேக்கிங் பண்ணணும். சூடாக இருக்கும்போதே பேக்கிங் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி கொஜ்ஜி வதங்கிருச்சு. தக்காளி தொக்கு, தக்காளி கொஜ்ஜி, எங்கள் ஊர்லலாம் தக்காளி கொஜ்ஜி சொல்லுவாங்க. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிடலாம். நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா மின்னு வந்துருச்சு. அதிக எண்ணெய் வேண்டாம் வெளியில் கிளம்புறதுனால. அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் சேர்த்து சமைச்சாச்சு. அடுத்தது சப்பாத்தி சுட போகிறேன். நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலையே
வெந்துருச்சு. சப்பாத்தி செஞ்ச டிப்ஸு தவாவில் எண்ணெய் போடாதீங்க, சப்பாத்தி மேலேயே போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு சட்டி தீயாது, சப்பாத்தி சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. நான் எப்போ இப்படி தான் செய்வேன் சப்பாத்தி. சப்பாத்தி வெந்துருச்சு, அவ்வளோதான், எடுத்துடலாம். எங்கள் சைல்டுஹுட் ஷவர்மா எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிட்டேன் நான். இப்படி வெண்ணி தக்காளி கஜ்ஜை நல்லா பரப்பிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். தக்காளி கஜ்ஜை நல்லா பரப்பிட்டு இப்படி சுற்றிடணும். எங்கள் ஊர் ஷவர்மா, 90s கிட்ஸ் ஷவர்மா. இதெல்லாம் நீங்களாம் சாப்பிட வாய்ப்பு கம்மி நிறையா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கச்சி சாப்பிடுவோங்க. இப்படி நம்ம புளி சாதம், கட்டு சோறு, வில்லேஜ் லாங்குவேஜில் சொன்னால் கட்டு சோறு, டவுன் சைடு சொன்னால் புளியோகரை. தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் சேர்த்திக்கலாம். நல்லா வரமிளகாய், தாராளமாக வரமிளகாய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாய் போட்ட உடனே பூண்டு, நான் தட்டை போடுறதில்ல, அப்படியே தோல் உரித்து அப்படியே சேர்த்திக்கிறேன். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆன உடனே தாராளமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்படி அப்படி நல்லா வணக்கலாம். இது ரோஸ்ட் ஆகட்டும். உடனே பெருங்காயம் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் சேர்த்தின உடனே மஞ்சள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வணக்கிடலாம். வணக்கின உடனே நல்லா கெட்டியாக புளி கரைச்சல் அதையும் இதிலையே சேர்த்திடலாம். புளி கரைச்சலில் உப்பு சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு இந்த புளி வந்து நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது இன்னும் நல்லா சுண்டி வரணும். இந்த அளவுக்கு தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா சுண்ட விடலாம். சோறு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கிறேன் முதலையே. இதுவும் நல்லா கொதித்து சுண்டின பிறகு ஆற வச்சு சோறில் போட்டு கிளறிக்கலாம். நீங்கள் வீட்டில் அப்பயே சமைச்சு அப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கடலக்கொட்டை கடலப்பருப்பெல்லாம் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இது பார்சல் பண்ணுறேங்க, அதாவது டூர் போகும்போது நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. ஓம் சக்தி கோயில் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் கிளம்பும் போது நம்ம சோறு கிளறினாங்கன்னா இது வந்து நம்ம கடலக்கொட்டையும் கடலப்பருப்பும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சீக்கிரம் சாதம் கெடாத இருக்கும். அதனால் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்களா, கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இது இன்னமும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா தான் சாதத்தில் கிளறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்மளுக்கு இது எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் மட்டும்தான் ஒழுகுது இதுலேருந்து. இந்த இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இது புளியை நல்லா வெந்துருச்சு. பாண்டில் எண்ணெய் நல்லா பாருங்கள் எப்படி பிரியுதுன்னு சொல்லிட்டு. நம்ம புளியில் கரைச்ச தண்ணியெல்லாம் இதாயிருச்சு. அதனால் இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இது நல்லா சில்லுன்னு ஆறட்டும். அப்புறமா நம்ம சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் சாதம் வடித்து பாருங்கள், ஸ்டவ் ஆஃபில் இருக்குது. வடித்த சாதத்தில் நம்ம செஞ்சோங்க இல்லையா புளி கொஜ்ஜி, அதை இதில் சேர்த்திட்டு கிளறிக்கலாம்.
இப்படி இப்போ போட்டு இதையே வேஸ்ட் பண்ணாத சாதம் போட்டு ஒரு கிளறிட்டு நல்லா கிளறிக்கலாம், கட்டி இல்லாமல். நான் சாதத்தை நல்லா கிளறிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கட்டு சோறு ரெடி ஆயிடுச்சு. டூருக்கு ரெடி ஆயிட்டோம். சோறு வறுத்தாவே டூரு ரெடியான மாதிரி தான். உப்பு பார்க்கலாம். சூப்பர். உடனே சாப்பிட்றது வந்தால் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நான் பார்சல் பண்ணதுனால கொத்தமல்லி தழை ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். சோறு ரெடி, தக்காளி கொஜ்ஜி ரெடி, சப்பாத்தி ரெடி. நெக்ஸ்ட் அம்மா புதினா துவையல் ரெடி பண்ண போகிறாங்கோ.